Good evening. Good evening. Good evening, Jai ma'am. Good morning. Good evening, Nirmala Good ma'am. evening. Good evening, good evening, good evening. Vijay aunty, good evening. Sundari aunty, Jayalalitha, Karkulali, Isha. Joy. Yes. Good Kamachi evening. ma'am. Kamachi ma'am, good evening. Good evening. Madi, good evening. ஆண்டி லைட்டிங் பத்தவே இல்ல. போதும் போதும். என்ன ஆண்டி? சித்ரா. வேணுமா? Can we start பண்ணுவோமா? சங்கீதா மேம். உஷா? உஷா. கால் பண்றீங்களா? நிர்மலா மேம். யா. நிர்மலா மேம். எஸ். பிடிஎஃப் உங்களுக்கு எதுக்கும் நான் ஷேர் பண்ணிடுவா. நான் இப்பவே கொஞ்சம் அனுப்பி வைக்குவா உங்களுக்கு. அனுப்பிச்சு விடுங்க. இப்ப நான் வந்து சேஞ்ச் ரோல்னு போட்டு மேக் பிரசன்டர்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கீழே ஷேர்னு வந்திருக்கா? ஷேர்னு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். இல்லையே. கீழே மியூட், ஸ்டாப் வீடியோ இதெல்லாம் இருக்குல்ல கீழே. அங்க ஷேர் இருக்கும். ஷேர் இல்லையே. இல்லையா? வீடியோ ஆன் ஆஃப் எல்லாம் எங்க இருக்கு உங்களுக்கு? இதுதான் வீடியோ வந்து இதுல சிஸ்டத்துல ஆனா என்னன்னு தெரியல. சரி நீங்க எனக்கு அனுப்புங்க, நான் ஷேர் பண்றேன். வேண்டாம், தேவையில்லை. அதுதான் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் இதை பார்த்து நான் இங்க வாசிச்சுக்கிறேன். ஓகே. நிர்மலா அப்படியே ரொம்ப ஃப்ரீயா இருக்கு நிர்மலா. எனக்கு சும்மா சொல்லி சொல்லி வெறுப்பேத்துறீங்களே. பிரைட்டா இருக்கு நீங்க உட்கார்ந்துக்கிற இடம். இன்னொரு டைம் எடுத்துக்கலாமா ஷண்முக வடிவு? அடுத்த வருஷம் பிரசிடென்ட்காக இப்பதான் ஜாலியா இருக்கேன் நானு. இருந்திருக்கலாம்ல. அனுப்பிட்டேன். கொஞ்சம் டர்ன் பண்ணி உட்காருங்க. நிர்மலா மேம். சொல்லுங்க. ஓகே, எனக்கு வந்துருச்சு. நான் டவுன்லோட் பண்ணி வந்திருக்கேன். ஓகே மேம். ஓகே, थैंक यू. ஓகே ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாம்ல மீட்டிங்? பண்ணலாம். எம்சி ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ளீஸ். நிர்மலா மேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் தான் எம்சி இன்னைக்கு. ஆல் தி பெஸ்ட் ரேகா. thank you அண்ணி. thank you அண்ணி. மேம் குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க மேம். வணக்கம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க ரேகா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸ்டார்ட் பண்ணட்டுமா மேம்? சங்கீதா மேம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திரல் வேண்டுமம்மா என்ற கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் கூற்றை மெய்ப்படுத்தும் விதமாக இந்த இனிய மாலை பொழுதில் இம்மாத இன்னர்வில் சங்கத்தின் மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் மதிப்புக்குரிய நமது முன்னாள் மாவட்ட தலைவி திருமதி விஜயா சுவாமிநாதன், திருமதி கலைமகள் சுவாமிநாதன், திருமதி சுந்தரி சுப்பிரமணியம், திருமதி டாக்டர் உஷா நந்தினி விஸ்வநாதன் மற்றும் சங்க ஆலோசகர்கள், முன்னாள் இந்நாள் தலைவர், செயலர், பொருளாளர், சங்க உறுப்பினர்களை வணங்கி நிகழ்ச்சி நிரலை தொகுத்து வழங்க விழைகின்றேன். Calling President. I request our President Mrs. Sangeeta Thiruvengadam to call her by herself. அகரம்
இறைவணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற திருவள்ளுவரின் குறள் மொழியின் பொருளுக்கிணங்க எல்லா செயல்களும் இறைவனடி தொழுது தொடங்கினால் இனிதே நடைபெறும் என்பதற்கு இணங்க இன்னர்வில் சங்கத்தின் கடவுள் வாழ்த்து பாடலை பாட நமது சங்கத்தின் பொருளாளர் திருமதி பூங்கொடி முரளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி ரேகா. வாழ்க வளமுடன். அனைவரும் உங்களது வலது கையை உயர்த்தவும். இன்னர்வில் கடவுள் வாழ்த்து. எங்கள் இறைவா, நட்புணர்வின் உண்மையான பொருளை எங்களுக்குள் நிலைநிறுத்து. எங்களுக்குள் சமய பண்பாடு முரண்பாடுகள் இருப்பினும் நாங்கள் அனைவருமே உமது குழந்தைகள். தாம் என்னும் எண்ணம் எங்களை விட்டு என்றுமே அகலாமல் இருக்க செய். நாங்களும் அவ்வப்பொழுது பிறரின் உதவிகளை வேண்டிடும் நிலையில் உள்ளோம் என்பதை மனதில் கொண்டு எங்களுடன் வாழ்வோர்க்கெல்லாம் தொண்டு செய்யும் ஆர்வத்தினை வழங்கு. எங்கெல்லாம் எப்போதெல்லாம் எமது சேவைக்கான தேவை எழுகின்றதோ அப்போதெல்லாம் நாங்கள் ஆயத்தமாக இருக்க உதவி செய். எமது இன்னறிவில் முத்திரையை மதிப்பு மிக்கதாக்கி வீணாக நாம் வாழ்ந்து விடவில்லை என்பதை உறுதிப்படுத்து. நன்றி. வரவேற்புரை. Welcome address. I cordially invite our President, Mr. Sangeeta Thiruvengadam, to deliver his pleasant welcome address. One second, I'll mute all. அதுக்கு unmute பண்ணிட்டு நீங்க பேசுங்க. unmute பண்ணுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம் மற்றும் 75வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். நமது பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள மேஜர் KVA ஷியாமலா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நமது குழுவின் முன்னாள் மாவட்ட தலைவிகள், முன்னாள் தலைவிகள் மற்றும் சங்க தோழிகள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் நண்பர்கள் தின மாதமாக சர்வதேச அளவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்ம சங்கத்தின் கோட்பாடுகளில் ஒன்று நட்பு பாராட்டுவது. நட்பு என்பது வாழ்க்கையில் நமக்கு மிக முக்கியம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நட்போடு இருப்பது மன தைரியத்தை கொடுக்கும். மன தைரியத்தில் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். இம்மாதத்தின் மற்றும் ஒரு சிறப்பம்சம் நம் நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அரும்பாடுபட்டு பல தியாகிகள் போராட்டங்களை கொண்டு கிடைத்த சுதந்திரம். நமது சுதந்திர இந்தியாவை சிறப்பாக எடுத்து செல்ல நாம் அனைவரும் கடமைப்பட்டோம். நமது நாட்டை காத்து கொண்டிருக்கும் முப்படை வீரர்களுக்கான மருத்துவ சேவை செய்யும் துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் மேஜர் KVA ஷியாமலா அவர்களை இன்று சிறப்பு செய்வதில் பெருமிதம் கொள்கிறேன். நமது சங்கத்தின் மற்றும் ஒரு கோட்பாட்டான சமூக சேவை மூலம் நாம் நம்மாலான உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். இத்தகைய சிறப்புமிக்க நமது சங்கத்தின் குழுவில் உள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. செயலர் அறிக்கை. நமது சங்கத்தின் செயல்பாடுகளை தன் தனித்திறன் கொண்டு செயலாற்றி வரும் நமது சங்கத்தின் செயலர் திருமதி பாரதி கோவிந்தராஜ் அவர்களை செயலர் அறிக்கையை வாசிக்கும்படி அன்புடன் அழைக்கிறேன். தெரியுதா? Are you able to see? Yes. Yes. தெரியுமா? Okay. ஆனா உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. 1 minute. பார்த்தி மேம் ஒண்ணுமே கேட்கல. அன்மியூட் பண்ணுங்க பாரதி. Good evening to all.
Good evening to all. காலையில் விழுதாங்க. கேக்குது, பேசுங்க பாரதி. Okay. Inner Club of Tanjavur, District 298, General Body Meeting, Secretary reports. Next. கொஞ்சம் enlarge பண்ணுமா? Yes. Saluting doctors, date July 1, 2021. On the occasion of National Doctors Day, the doctors, Dr. Radhika Michael, Dr. Pradipha Nagaraj, Dr. Sophia Somes, Dr. Pragadiswari, who are also members of our club, were honored with mementos. Next. The sum of 4,000 was donated to Agastya Temple in Madhakote Road, Tanjavur for feeding needy. Date July 13, 2021. Occasion birth anniversary of Mrs. Bharati Govindaraj. Next. Project number 3, feeding needy, July 14, 2021. A sum of rupees 2,500 was donated for feeding inmates of Anbalaya, a psychiatric rehabilitation home in Tanjavur. Occasion birth anniversary of Mr. Anburaj, spouse of Mrs. Helen. Next. Project number 4, feeding needy, date July 19, 2021. A sum of rupees 3,000 was donated for dinner and tea expenses of inmates in Anbalaya, a psychiatric rehabilitation home in Tanjavur, by Mrs. James Josephine Sahayam in memory of Mr. Felix, her spouse, and Father James Theophilus, her brother. Thank you. Project number 5, supporting elders. A mixer grinder was provided to Swati's Old Age Home, Tanjavur. Occasion birth anniversary of son of Mrs. Sangeeta Trivengadam. Next. Project number 6, supporting women. Date July 25, 2021. A sum of rupees 5,000 was given to Guild of Service Girls Home in Ganpati Nagar, Tanjavur. Next. We did it. Slogans by Mrs. Girija Anandan, Mrs. Shanmugavadivu, Mrs. Helen, Mrs. Sentamarai, Mrs. Bharati Govindaraj. Our gratitude to regards to all the contributors of Ulagataipal Vizhipunarvu Aravida. Next. Project number 1, Breastfeed Health Awareness, World Breastfeeding Week, August 5, 2021. PUMS Mapilinayakanpatti, Tanjavur. An awareness camp was held for locating mothers and pregnant women. Nutritional products like dates, health mix powder, rusk, bread, peanut puffy were distributed to all beneficiaries. Dr. Radhika Michael, gynecologist, MR Hospital, Tanjore, gave a speech on the importance of breast milk and nutritional health of lactating mothers. Next. Project number 2, COVID-19 awareness, occasion World Breastfeeding Week, date August 5, 2021. Venue, PUMS Mapilinayakanpatti, Tanjavur. Dr. Radhika Michael also made people aware of COVID-19 threat in addition to distribution of 100 face masks and awareness pamphlets. Project number 3, installation of breastfeeding booths, occasion World Breastfeeding Week, date August 7th, 2021. In the locations below, breastfeeding booths that cost of 12,000 each were installed. Venue number 1, Primary Health Center, Vandaravadai, Tanjavur.
Time 9:30 a.m. Venue number 2, Primary Health Center, Kabisthalam, Tanjavur. Time 10:30 a.m. Venue number 3, Primary Health Center, Veeramangudi, Tanjavur. Time 11:30 a.m. Project number 3, Baby Shower Ceremony, Occasion World Breastfeeding Week, August 7, 2021, for 15 pregnant women who were present in PHC. Baby shower ceremony was conducted. Next. Occasion 75th Independence Day, date August 15th, 2021. Next. Project number 4, Protecting Trees. IWC Kavinmigu Thanjai Iyakkam together planted 75 trees in Tamil University, Tanjavur. IWC sponsored 50 trees guards for Kavinmigu Thanjai Iyakkam. Sponsors Mrs. Usha Nandini Vishwanathan, Mrs. Nirmala Venkatesan, Mrs. Sangeeta Thiruvengadam. Project number 5, Fruits, Sweets, Snack Distribution. Mrs. Sangeeta Thiruvengadam hoisted flag as chief guest of Independence Day celebration at Guild of Service Girls Home. She provided foods to inmates of Guild of Service Girls Home and Swati's Old Age Home. Mr. Roboshankar, actor, and team gave awareness speech on COVID-19 and children safely in government boys and girls homes. IWC sponsored sweets and snacks for the gathering. Sponsor Mrs. Sangeeta Thiruvengadam. Next. Project number 6, Vaccination Drive. Period August 23rd, 2021 to August 26th, 2021. Venue PVMS World House Unit, Tanjavur. IWC sponsors food and other expenses of staffs who conduct vaccination drive for 4 days. Next. Thank you. Thank you all. செயல் திட்டங்கள். இவ்வாண்டிற்கான இம்மாதத்திற்கான இன்றைய மாதாந்திர இன்னர்வில் சங்கத்தின் செயல்பாட்டை குறித்து நமது சங்க தலைவி சங்கீதா திருவேங்கடம் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதத்திற்கான செயல் திட்டங்கள். தாருணி அப்படின்னு ஒரு கேம் வந்து நான் ஏற்கனவே மீட்டிங்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்காக அவங்களுக்கு வந்து நம்ம எஜுகேஷனுக்காக ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அதை இப்போ பண்ண போறோம். இந்த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அதை பண்ண போறோம். அடுத்தது வந்து ஆதரவற்ற பெண்களுக்கு ஒரு கலெக்டர் மூலியமா தையல் மிஷின் கேட்டிருக்காங்க. ஒரு 10 மிஷின் கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 மிஷினாவது நம்ம கிளப்ல இருந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அது இந்த மாசம் ப்ராஜெக்ட் பண்ண போறோம். அதுல அப்புறம் வயலூர் ஸ்கூல் அங்க வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை இது ரெண்டுக்கும் வந்து அந்த இது கேட்டிருக்காங்க. அந்த உரை அந்த தொட்டி வந்து நம்ம வாங்கி கொடுக்க போறோம் ரெண்டுக்கும். அடுத்தது அவங்களுக்கு வந்து பெஞ்சு டெஸ்க் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பழசா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது பண்றோம். அடுத்தது இன்னைக்கு காலையில நான் ஒரு மெசேஜ் ஒன்று நம்ம குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். ஒரு குழந்தைக்கான இது அதை நான் ஃபேஸ்புக்ல பார்த்தேன். பொம்பளை குழந்தை, அது அந்த குழந்தைக்கு ரொம்ப சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப தேவைப்படுது. ஏதோ நம்மளால முடிஞ்சது எல்லாரும் ஒரு அமௌண்ட் போட்டு நம்ம அந்த குழந்தைக்கு ஒரு மெடிக்கல் செலவுக்கு நம்ம கிளப்ல இருந்து கொடுக்கலான்னுட்டு இது பண்ண கேட்குறேன். உங்களால முடிஞ்சது எல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு நம்ம பண்ணோம்னா நல்லா இருக்கும் நம்ம கிளப்ல. ஏன்னா அது ரொம்ப சின்ன குழந்தை, நிறைய அமௌண்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. நம்ம பண்ணலாம். இதெல்லாம் இந்த மாசம் நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நாங்க பண்ண போற ப்ராஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நமது நாட்டின் 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இராணுவ மருத்துவமனையில் பணிபுரியும் மேஜர் KVA ஷியாமலா
அவர்களை நமது சங்கத்தின் சார்பாக அவர்களது சேவையை பாராட்டி சிறப்பிக்க உள்ளோம். அவர்களை இந்நிகழ்ச்சியில் அறிமுகம் செய்ய நமது முன்னாள் மாவட்ட தலைவி திருமதி டாக்டர் உஷா நந்தினி விஸ்வநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். Thank you, President. Thank you for the honor. I would like to present Major K.V.A. Shamla. She is working as a nursing officer in Defense Hospital for the past 11 plus years. Prior to joining Army, she has worked at Apollo Cancer and Trauma Care for 2 years. Her spouse, Mr. Sivakumar, IT Manager, DXC Technology, Chennai, and she is blessed with 2 kids, Master Vigneshwar and baby Shravantika. She is passionate to save the needy people and love her profession. She motivates herself to challenge and to learn new things. With this, I present today's heroine, Major Shamla. And I thank President for giving me the honor to honor her with an award. On behalf of Innovate Club of Tanjore, we honor Major Shamla with Brave Award. Major Shamla, please highlight Major Shamla now, please. So we can give a big round of applause to Major Shamla. Thank you so much, ma'am. And I would request you to speak about yourself and your journey and the challenges you face. Bharati, mute பண்ணிக்கிங்க. I have muted everybody, so Shamla ma'am can unmute yourself and speak. Yes, ma'am. Before that, I would like to recognize the presence of Shamla's husband, Shivakumar. He's a secretary of Rotary E-Club of Chennai. And we have their cousin, G. Venkatesan from Pittsburgh, USA. So we recognize your presence here, sir. Thank you. So Shamla, over to you. Thank you, ma'am. Can you hear me? Ma'am, please bear with my voice. Actually, I'm not well. Some throat infection is there, so I'm just taking my medicines. A warm good evening to all. I think so. நான் வந்து தமிழ்ல இங்கிலீஷ்ல கலந்து பேசினா it will be okay for you all. என்னதான் நம்ம என்ன லாங்குவேஜ் கத்துக்கிட்டாலும் நம்ம வந்து நம்மளோட தாய்மொழியில நம்ம பேசுறதுல நம்மளோட உணர்வுகளும் ஒரு சாட்டிஸ்பாக்சனும் நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதுன்றது என்னோட ஒரு இது. ஸோ நான் வந்து தமிழ்ல இன்னைக்கு பேசுறேன் எல்லார்கிட்டையும். First of all, I thank you each and every members and Dr. Usha Nandi ma'am, Mrs. Vijaya ma'am, and Mrs. Kalaimagal Swaminathan ma'am, and Mrs. Sangeeta ma'am for nominating and representing and for honoring this privilege award to me. Really, it's my pleasure to be with this in this evening with this crowd. And as Inner Wheel Club அப்படின்றது வந்து ரியலி லைக் 2-3 days முன்னாடி தான் எனக்கு தெரியும். டாக்டர் உஷா மேம் சொல்லியிருந்தது எனக்கு தெரியும். லைக் யூ பீப்புள் ஆர் டூயிங் அ வெரி வண்டர்ஃபுல் ஜாப். நாங்க வந்து நான் பண்றதை விட இட் இஸ் ஐ ஃபீல் நீங்க எல்லாம் வந்து நிறைய விஷயம் இப்போ மேம் ப்ரெசென்ட் பண்ணதை வந்து நான் பார்க்கும்போது லைக் ரியலி a great job. People are doing really great job. மேம் ஆக்சுவலி இப்போ என்னோட நான் இங்க இப்போ வந்து வெஸ்ட் பெங்கால் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃபேமிலி, என்னோட அப்பா வந்து வேலுசாமி ஒர்க்கிங் இன் NLC, இப்போ ரிட்டையர்ட் உமன். அம்மா வந்து கலைச்செல்வி, அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப். நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. என்னோட எங்க பிரதர் அண்ட் எங்க சிஸ்டர் இருக்காங்க. நாங்க வந்து நெய்வேலியில தான் படிச்சேன், அங்க இருந்து தான் பாஸ் அவுட் ஆனேன். லைக் என்னோட காலேஜ் வந்து நான் வந்து சென்னையில பண்ணியிருந்தேன், இன் அப்போலோ காலேஜ் ஆஃப் நர்சிங். அதுக்கப்புறம் என்னோட கெரியர் வந்து லைக் 2 years ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஆர்மி அப்போலோ ஹாஸ்பிட்டல் தேனாம்பேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லைக் ரியலி இட் வாஸ் அ கிரேட். நர்சிங்க்கு வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன்னா என்னோட சைல்ட்ஹுட்ல இருந்து எனக்கு வந்து ஒரு ஹெல்பிங் மைண்ட் எனக்கு இருக்கு. லைக் ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர். நீங்களாம் நம்ப மாட்டீங்க, என்னோட ஸ்டடி ரூம்ல ஒரு பிளாக் போர்டு இருக்கும், அதுல மேல வந்து ஐ வில் ரைட் டாக்டர் ஷாம்லான்னு தான் எழுதி வச்சுட்டு நான் படிச்சிருக்கிறேன் என்னோட சைல்ட்ஹுட்ல. அன்பார்ச்சுனேட்லி என்னோட மார்க்ஸ் பிளஸ் ஃபினான்ஷியல் இதுல வந்து ஐ குட் டூ மை நர்சிங். லைக் நர்சிங் இஸ் நாட்
less in everything. And அதுலயும் வந்து we can help all peoples who are in really need. லைக் ஆர்மி நான் சூஸ் பண்ணது அப்படின்னா அதுவும் என்னோட சைல்ட்ஹுட் தான் நான் சொல்லுவேன். லைக் ஐ ஃபினிஷ் மை 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போது ஐ காட் ஒன் பேப்பர். அதுல வந்து 10th பிளஸ் முடிச்சிருந்தா லைக் கேர்ள்ஸ் ஃபார் என்ரோல் இன் ஆர்மி, ஓடிஏன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஆஃபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி அப்படிங்கிறது. அது ஆஃபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமின்றது வந்து 10th முடிச்சுட்டு வி கேன் ஜாயின் இன் தட். அண்ட் அவங்க ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ட் இட் இஸ் ஒன்லி ஃபார் த ஆர்மி ஆஃபீஸர் ட்ரைனிங். அது நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்பா வந்து யூ ஆர் வெரி ஸ்மால், இந்த டைம்ல நீங்க பண்ண முடியாது, அதுவும் நீ கேர்ள் சைல்டு ஒன்று அவ்வளவு தூரம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு இது இருந்தது. அப்ப என்னோட பிரதர் சொன்னாங்க, ஏன் அப்படி சொல்றீங்க, நிறைய விமென்ஸ் இப்ப வந்து வெளியில வராங்க, படிக்கிறாங்க, சோ அவ வந்து பண்ணணும், வெளியில போகணும், இன்னும் நல்லா ஷைன் பண்ணணும். நீங்க 3 குழந்தை, எல்லாருமே சொல்லுவாங்க நாட்டுக்கு வந்து ஒரு குழந்தைய வந்து நம்ம அர்ப்பணிக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்ப அவங்க சொன்ன வந்து ஒரு வேர்டு தான் வந்து இன்னும் என்னோட மைண்ட்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாவே இருக்கும். we have to go and get into army அப்படின்ற மாதிரி. லைக் ஆர்மி என்ட்ரி ஆனதுன்றது வந்து இட்ஸ் அ மிராக்கல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஆர்மி பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியாது. லைக் ஐ டோன்ட் நோ அபவுட் ஏபிசி ஆஃப் ஆர்மி ஆல்சோ. நான் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப என்னோட கசின் சிஸ்டர் உமா அண்ட் ஜிவி அவங்க தான் வந்து எனக்கு வந்து எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் தே வர் சப்போர்ட்டிங் மீ. I want to in this platform I want to tell about them. They were supporting in my whole lifelong, like 4 years of என்னோட ஸ்டடீஸ்ல வந்து they were the main people who are supporting. அவங்களுக்கு இன்னைக்கும் நான் வந்து நன்றி கடன்பட்டிருக்கேன். தேங்க்யூ அத்தா அக்கா. இன்னைக்கு நான் வந்து இந்த நிலைமையில இருக்கேன்னா இதுல வந்து ஒரு எங்க அப்பா அம்மா, என்னோட ஹஸ்பண்ட், அதை விட என்னோட அக்காவும் அக்கா ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். லைக் அவங்க வீட்டுல இருந்துதான் நான் வந்து இது காலேஜ் எல்லாம் பண்ணேன் நானு. லைக் எனக்கு அவங்கதான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் நிறைய பேர் சொன்னாங்க, எல்லாம் எது பொம்பளை பிள்ளை தானே, ஜஸ்ட் ஒரு டிகிரி முடிச்சு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. லைக் அவங்க 2 பேர் தான் சொன்னாங்க இட் ஷுட் பி அ ஜாப் ஓரியன்டட் டிகிரியா பண்ணணும் அப்படின்னு. எனக்கு வந்து எல்லா இடத்துலயுமே வந்து இது பண்ணது, நான் பிஸ்காம் அப்புறம் வந்து பிஎஸ்சி இதெல்லாமே நான் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். பட் சைட் பை சைடு என்னோட மெடிக்கல் ட்ரீம் வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஐ வாஸ் ட்ரீமிங் அபவுட் நர்சிங். ஒரு பிடிஎஸ் பண்ண முடியாதா, டாக்டர் தான் படிக்க முடியல, ஒரு பிடிஎஸ் பண்ணலாமே, ஒரு நர்சிங் பண்ணலாமே, ஒரு ஃபார்மசிஸ்டா போலாமே அப்படின்ற ஒரு இது இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு இதெல்லாமே இது பண்ணி கொடுத்தாங்க. அப்போலோல அப்ளிகேஷன் வாங்கினது, எக்ஸாம் எழுதுறது. லைக் அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணி இட் வாஸ் லைக் 3-4 இயர்ஸ் தான். எங்களுக்கு காலேஜ் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல் வானகரத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். பட் நாங்க லைக் 2003-07 நான் பண்ணேன். அப்ப காலேஜ் கூட எங்க இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம குரோம்பேட்ல இறங்கி போனோம்னா அந்த டாக்டர்ஸ் ஆட்டோ டிரைவர்ஸ் கிட்ட கேட்டோம்னா அப்படி ஒரு இடமே தெரியாதுங்க, இருக்குல்லங்க அப்படின்வாங்க. சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜ் வந்து சிச்சுவேட்டடா இருந்தது. சோ அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள், நிறைய பேரியர்ஸை தாண்டி தான் நான் வந்து அந்த காலேஜ்லயும் சேர்ந்தேன். பிளஸ் அதுக்கப்புறமா நான் 2 இயர்ஸ் முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணும்போது லைக் என்னோட நைட் டியூட்டிஸ், அப்ப நான் வந்து எனக்கு டைம் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ என்னோட ஈவினிங் டைம்ல ஐ வில் கோ டு ஐஎல்ஸ் கிளாஸ். ஐஎல்ஸ் கிளாஸ் வந்து ஃபார் அப்ராட் போறதுக்கு எங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் எழுதும். ஸோ ஐஎல்ஸ் கிளாஸ் போயிட்டு இருப்பேன். அது முடிச்சுட்டு ஐ காட் ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதினப்பயும் ஐ ஜஸ்ட் ஸ்கோர்ட் லோ மார்க்ஸ் இன் தட். அதனால முடியல. ஸோ ஐ ஜஸ்ட் வெக்ஸ்ட். அப்புறம் ஆர்மின்ற இது வந்து ரெக்ரூட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன் இது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் கண்டிப்பா இது வந்து போட்டு பார்ப்போம், நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம லெவல்ல ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுல நான் ட்ரை பண்ணேன். ஐ ஜஸ்ட் கெட் இன் டு ஆர்மி. அதான் சொல்லல, அப்ப வரையுமே எனக்கு வந்து ஆர்மி இதை பத்தி தெரியாது. ஆனா எல்லாரையும் கேட்டவங்க எல்லாம் சொன்னாங்க, இல்ல ஆர்மில எல்லாம் போகாதீங்க, லைக் லேடிஸ்க்கெல்லாம் இட் இஸ் நாட் அ சேஃப் அப்படின்ற மாதிரி நிறைய பேரு எனக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தான் கிடைச்சது ஆர்மி பத்தி. லைக் ஃபார் லேடிஸ் இட் இஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக் ஐ காட் இட். பட் இன்னைக்கு நான் சொல்றேன்னா ரியலி ஆர்மில விமென்ஸ் ஆர் ஹேவிங் எ ரெஸ்பெக்ட்ஃபுல் ஜாப் அண்ட் யூ வில் பி ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ஜாப் அப்படின்னு சொல்லலாம்.
நாட் ஒன்லி நர்சிங், இன்னும் எந்த ஒரு இதுல போனீங்கன்னாலும் ஒரு லேடிஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேஃப் செக்யூர் ஜாப் வந்து அமைக்கும். அந்த ஒரு விஷயம் நான் வந்து இங்க ஹைலைட் பண்ண விரும்புறேன். லைக் அனதர் திங், நான் வந்து இப்போ 10 இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஆனது என்னாச்சு அது ரெக்ரூட்மெண்ட் ஆனது வந்து 2010ல அதான் நைட் டியூட்டி முடிச்சுட்டு ஐ யூஸ் டு கோ அண்ட் டூ மை எக்ஸாம்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அப்புறம் வந்து எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு வந்தோம். ஆக்சுவலா எக்ஸாமினேஷன் போறது ஒரு ட்ராஜடி தான் சொல்லுவேன். லைக் 3500 மெம்பர்ஸ் இருந்தாங்க. நாங்க வந்து கேட்ல வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எக்ஸாம் என்ட்ரி போகும்போது எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சும்மா அப்ராக்சிமேட்டா கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க 3500 மெம்பர்ஸ் இருக்காங்க மேம் அட்டன் பண்றதுக்கு அப்படின்னாங்க. எத்தனை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா 250 தான் நாங்க ரெக்ரூட் பண்றோம் அப்படின்னு. 250ன்னும் போதே ஐ வாஸ் ஜஸ்ட் ஷாக்டு. ஐயோ 250 நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. அப்பயும் ஒரு கான்பிடென்ட் தான், ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் எனக்கு எப்பவுமே இருக்கும். ஓகே நம்ம பண்ணுவோம், நம்மளோட லெவல்ல நம்ம இது பண்ணுவோம், நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு எக்ஸாம் எழுதினேன். எக்ஸாம் எழுதி ஐ வாஸ் ஜஸ்ட் பாஸ்ட் அவுட். அதுக்கப்புறம் மெடிக்கல் அதுல வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண. இன்டர்வியூல ஐ காட் ரியலி அந்த இதுவே வந்து என்னோட பிரதர் தான் வந்து எனக்கு ரிசல்ட் பார்த்து சொன்னாங்க, நீ வந்து பாஸ் பண்ணிட்ட, செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. அப்ப வந்து ரியலா வந்து நானா என்னோட நம்பர் தானா நீ பாத்தியா அப்படின்னு கேக்குற அளவுக்கு ஒரு டவுட்ஃபுல் இருந்தது. பட் ஐ காட் த்ரூ தட். இங்க ஆர்மியில ஒர்க் பண்ற சர்வீஸ் வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்மளோட சிவில் ஹாஸ்பிட்டல்ல வந்து எப்படி இருக்கிறோமோ அதை விட இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். சிவில் ஹாஸ்பிட்டல் எப்படின்னா நர்சிங் வந்து செப்பரேட் ஃபோரம், லைக் ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு ஸ்பெஷலைசேஷன் லைக் செப்பரேட்டா இருக்கும். பட் ஆர்மி ஹாஸ்பிட்டல்ஸ்ல எப்படின்னா நர்சிங் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு இதுதான். இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் one nursing officer will be managing all the departments and all the categories. Like hospitals-ல பாத்தீங்கன்னா லைக் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் தனியா இருக்கும், லைக் வந்து மெடிசினுக்கு தனியா இருக்கும். அந்த மாதிரி தனித்தனியான இது இருக்கும் சிவில் ஹாஸ்பிட்டல்ஸ்ல. பட் ஆர்மி இதுல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து பேஷண்ட் கேர் வரையும் எல்லாமே வந்து நம்ம தான் பண்ணுவோம். லைக் தட் ஆர்மி வில் பி ட்ரைனிங் யூ. அதுதான் ஒரு மெயின் இது. ஸோ நமக்கு வந்து இங்க ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும். we are been having a standard protocol to follow. அதனால நம்ம யார்கிட்டயும் வெயிட் பண்ணணும் இல்ல வந்து ஒரு டாக்டர்ஸ் வர வரையும் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு இல்லை. we have standard protocols and we can do. இதுல நமக்கு என்ன நான் சொல்ல வரேன்னா we have the self confident to work in the hospital. லைக் ஒரு பேஷண்ட் கேரும் சரி, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவும் சரி, எந்த ஒரு இதுலயுமே ஒரு செல்ஃப் கான்பிடன்ட் நமக்கு. தட் இஸ் த மெயின் திங். அண்ட் நர்சிங் முடிச்சனால இல்லை, நர்சிங் முடிச்சு வந்ததுக்கு அப்புறமும் வந்து லைக் ஆர்மில வி ஹாவ் 1 month கோர்ஸ், பிஎன்ஓசின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் பேசிக் மேத்ஸ் நர்சிங் ஆஃபீஸர் கோர்ஸ். அது வந்து கண்டிப்பா எல்லாருமே வந்து லக்னோல பண்ணணும். அந்த லக்னோல பண்ற ஒரு இது வந்து இட்ஸ் ரியலி டிஃப்ரெண்ட். இது எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது தான் சொல்லுவேன். லைக் நம்ம வந்து கேர்ள்ஸ் வந்து எல்லாம் சவுத்ல இருந்து போறவங்க நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் ஆகல, லைக் கோல்டுல அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்போஷர் ஆயிருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் ஐ காட் அன் எக்ஸ்போஷர் லைக் -2 degree, -3 degreeல வந்து we have to be there. And early morning 4 o'clock நாங்க வந்து எழுந்திருக்கணும். 4 o'clockல வித் 5-6 layers of dresses ஓட நம்மள வந்து ஒரு 5 kilometers ஓட விடுவாங்க. 5 to 10 kilometers. 5 to 10 kilometersன்றது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் அந்த கோல்டுல ஓடுறது. ஆனா அந்த கோல்டுலயும் ஓடிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்வெட்டிங் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட பாடி வந்து இதாகும். சோ அது வந்து நார்த் பீப்புள்ஸ்க்கு இட் இஸ் ஈஸி. ஏன்னா நார்த் பீப்புள்ஸ் வந்து அவங்களோட பாடி டெம்பரேச்சர் இதெல்லாமே அவங்களோட ஆல்ரெடி செட் ஆயிருக்கும். ஸோ சவுத்ல இருந்து போயிட்டு இட் வாஸ் சம் டிஃபிகல்டிஸ் ஆர் தேர், சம் லாங்குவேஜஸ் ஆல்சோ தேர், லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ ஹிந்தி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு தெரியாது. ஐ ஜஸ்ட் ஸ்டடி, எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன், பட் ஐ ஆம் நாட் தட் மச் வெல் பெஸ்ட் இன் ஹிந்தி. அப்போ ஹிந்தி வந்து தெரியல, படிக்கல அப்படின்னு ஐ ஃபீல் வெரி பேட். அவங்க சொல்லுவாங்க ஏதோ பாண்டியா சே ஹே, பாண்டியன்னா நம்ம தமிழ்நாட சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து தெரியாது, பேச தெரியாது, இது பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் சொல்லும் போது நமக்கு வந்து ஒரு வெறிதான் வரும், இப்படி சொல்றாங்களே நம்ம இதை வந்து கத்துக்கிட்டு நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு வெறிதான் வரும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து ஐ டெல் ஆர்மி ஹாஸ் அ குட் அண்ட் மோட்டிவேட்டட் மீ இன் a lot of things, and it has molded me in such a way and standing in before you and
talking to you all people. And another thing, லைக் அதை பத்தி தான் நான் சொல்லணும். அண்ட் இன்னும் ஒரு ஸ்பெஷல் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம சிவில் ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்னன்ட் பிளேஸ், ஒரு பிளேஸ்ல தான் நம்ம ஒர்க் பண்றோம். பட் ஆர்மில அப்படி இல்லை. 2 years to 3 years உங்களுக்கு எங்க போடுவாங்க தெரியல. வி வில் பி இன் ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல், பார்டர்ல போடுவாங்க. ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பார்டர்ஸ், அந்த பார்டர்ஸ்ல போவாங்க. சம்டைம் இட் வில் பி வித் ஃபேமிலிஸ் ஆர் வித்வுட் ஃபேமிலிஸ். ஃபேமிலி ஸ்டேஷன் இல்லாத இடம் லைக் லே, லடாக், அந்த மாதிரி கேங்டாங், அந்த மாதிரி இடம்லாம் நம்ம வந்து போய் ஒர்க் பண்ணுன்றது வந்து இட்ஸ் ரியலி ஹெக்டிக். அண்ட் ஃபேமிலி இல்லாம ஒர்க் பண்றது ரியலி ஐ சல்யூட் ஆல் த சோல்ஜர்ஸ் ஃபார் ஒர்க்கிங் தேர். அண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இது. பட் நம்ம வந்து அட் எண்ட் நம்ம வந்து ஒரு நைட்ல வந்து நம்ம படுக்கும்போது ஓகே வி ஆர் சர்வ் ஃபார் அவர் சோல்ஜர்ஸ், வி ஆர் சர்வ் ஃபார் அவர் பீப்புள்ஸ், அவர் ஃபேமிலிஸ் அப்படின்னு நினைக்கிறது வந்து இட்ஸ் ரியலி கிவிங் அ குட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு மீ. அது ஒரு இது லைக் டிடி டியூட்டிஸ் அப்படின்வாங்க, டெம்பரரி டியூட்டிஸ்வாங்க. மீன் வி ஆர் இன் டியூட்டி 24/7. எப்போ வேணாலும் they can call us. நம்ம எப்ப வேணாலும் ஒர்க் போயே ஆகும். நம்ம எந்த ஒரு கமாண்டுக்கும் we can't say no to them. அந்த ஒரு இதுதான் ஆர்மி. அதனால எப்பவுமே வந்து ரெடியா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு. ஆக்சுவலா எங்களுக்கு அந்த பிஎன்ஓசி நான் சொன்னதுல வந்து we have a drill also. எங்களுக்கு வந்து ஒரு கால் பெல் வரும், வந்து within 5 minutes you should be out of the door. அதை வந்து ஒரு பெரிய ட்ரில்லாவே எங்களுக்கு நடத்துவாங்க. உங்களோட யூனிஃபார்ம் ரெடியா இருக்கணும், உங்களோட ஷூஸ் ரெடியா இருக்கணும், உங்களோட பேட்சஸ் ரெடியா இருக்கணும், யூ ஷுட் பி அவுட் அப்படின்பாங்க. ஸோ அந்த ஒரு இதெல்லாம் வந்து ரியலி இட் இஸ் த மோல்டிங் அஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். அண்ட் டிஃபென்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இட்ஸ் லைக் டிஃபென்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து மோர் தென் 134 டிஃபென்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு. லைக் இட் இஸ் நேவி, ஆர்மி ஆர் ஏர்ஃபோர்ஸ் அந்த மாதிரி தனித்தனியா இருக்கு. அவர் லைக் MNS கோர் அப்படின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ். இந்த கோர் வந்து ஸ்பெஷல் கோர். ஆர்மில நீங்க எந்த ஒரு இதுலயும் பார்க்க முடியாது. வி பீப்புள் கேன் ஒர்க் இன் 3 ஃபீல்ட். லைக் ஆர்மிலயும் நாங்க ஒர்க் பண்ணலாம், டிஃபென்ஸ் மீன் ஏர்ஃபோர்ஸ்லயும் நாங்க ஒர்க் பண்ணலாம், நேவல் ஹாஸ்பிட்டல்லையும் நாங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அ ஸ்பெஷல் கோர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ்ன்றது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் லைக் டிஃபென்ஸ் ஹாஸ்பிட்டல்ல எல்லா இதுலயும் நாங்க வந்து போய் ஒர்க் பண்ற ஒரு இது இருக்கு. இட்ஸ் ரியலி ப்ரிவிலேஜ் டு அஸ். இந்த ஒரு இது நான் கண்டிப்பா இது வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதர் தென் தட் என்னோட ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் இதுன்னு சொல்ல போனா லைக் ஐ யூஸ் டு பி இன் கைனி, ஆப்ஷன் கைனி. நான் அந்த ஃபீடிங் ப்ரோக்ராம், இந்த பிரெக்னன்ட் விமன்ஸ்க்கு பேபி ஷவர் அதெல்லாம் பண்ணும்போது ரியலி ஐ வாஸ் ஹாப்பி. I should thank you all people for doing such a wonderful job. ஒரு ஃபீடிங் அவேர்னஸ் அண்ட் வந்து பேபி ஷவர்லாம் வைக்கிறது வந்து ரியலி ஐ அப்ரிஷியேட் தட். தட் இஸ் ரியலி குட் திங். அண்ட் அவங்களுக்கு வந்து ஹெல்த் எஜுகேஷன் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட். லைக் ஆர்மி பீப்புள்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்குலாம் வந்து டெலிவரி அப்போ நம்ம அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, எல்லாரும் கூட இருப்பாங்க. பட் ஆர்மியோட பீப்புள்ல வந்து அவங்களோட வைஃப் கூட யாருமே கூட இருக்க மாட்டாங்க. தட் இஸ் அ மெயின் திங். அவங்க வந்து டெலிவரி பண்ணிட்டு அவங்களோட குழந்தைய வச்சுட்டு தே ஒன்லி ஹேவ் டு ஹேண்டில். கேட்டா ஹஸ்பண்ட் கூட இல்லாம இருப்பாங்க, ஹஸ்பண்ட் கூட இங்க இல்ல வேற இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ரியலி வி ஃபீல் ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அப்படின்னு. அந்த ஃபேமிலிஸோட கஷ்டங்கள் வந்து சொல்ல முடியாது. இட்ஸ் ரியலி ரொம்ப கஷ்டம். ஒரு ஹஸ்பண்ட் நம்ம கூட நம்ம ஒரு டெலிவரி அப்போ நம்ம ஹஸ்பண்ட் இல்லையோ இல்ல அம்மா இல்லையோ அப்படின்னா அது எவ்வளவு ஒரு ஃபீல் ஆகுன்றது வந்து அதை உணர்ந்தாதான் அது வந்து தெரியும். அந்த மாதிரி நான் நிறைய பீப்புள் பார்த்திருக்கேன். லைக் இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் வந்து நாங்களும் இங்க பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து தெரியாது ஃபர்ஸ்ட் பேபிலாம் எப்படி பிடிக்கணும், எப்படி ஃபீட் பண்றது இதெல்லாமே தெரியாது. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி வண்டர்ஃபுல் ஜாப் எல்லாருக்கும். இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா லைக் ஐ ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 1 year வித்தவுட் கைனகாலஜிஸ்ட். கைனகாலஜிஸ்ட் இல்லாம ஒரு ஹாஸ்பிட்டல்ல இங்க வினாகுரியில there is no hospital nearby. எங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னாலும் it will take at least 1.5 hours ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு நர்சிங் ஹோமை ரீச் பண்ணணும். பட் இங்க வந்து without gynecologist I have conducted 25 deliveries with my support of my seniors and my commander. அது நான் வந்து இங்க எல்லாருக்கும் சொல்றேன். 25 deliveries without any complication. Baby mothers வந்து சேஃபா இருக்காங்க.
like my commandant has official இன்னும் இன்ஃபார்ம் பண்ணல. சைட்டேஷனுக்காக என்னோட நேம் கொடுத்துருக்காங்க, லைக் கமெண்டேஷனுக்காக. அண்ட் அனதர் ஒரு ஏர்லி மார்னிங் என்னோட நைட் டியூட்டில 5 o'clock சின்ன ஒரு விஷயம். ஐ திங்க் ஸோ ஐ எம் டேக்கிங் மோர் டைம். ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். ஐ வில் பி ஹாப்பி இன் டெல்லிங். லைக் ஒரு ஏர்லி மார்னிங் 5 o'clock ஒரு லேடி வந்திருக்காங்க, ஒரு ஃபேமிலி வந்துட்டாங்க, எமர்ஜென்சி இதுல இருக்கிறாங்க. ஸோ தே டோல்ட் பெயின் அப்டமன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க, வயிறு வலின்னு சொல்லி வந்திருக்காங்க. அப்புறம் அங்க டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, இல்ல இது சம் ஏதாவது ஸ்டோன் ஃபார்மா இருக்கும், அது வந்து ஒரு ஆஃபீஸரோட வைஃப், ஒரு கமாண்டரோட வைஃப், ஸ்டோன் ஃபார்மா இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாளைக்கு ஸோ அங்க அட்டெண்டன்ட் கூட இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க மேம கால் பண்ணுங்க, ஷீ இஸ் நாட் ஹேவிங் சச் அ பெயின், இவங்க வந்து ரொம்ப சிவியரா இருக்கு அவங்களுக்கு பெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரேன் நானு, யூ வில் நாட் பிலீவ், அந்த லேடிக்கு வந்து நான் வந்ததுக்கு அப்புறம் ஐ ஆம் டேக்கிங் அவுட் அ பேபி, நார்மல் டெலிவரி, ஒரு பேபி நான் எடுக்கிறேன். ஷீ இஸ் 42 years, தேர்ட் பேபி, தட் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து சிசேரியன், செகண்டும் சிசேரியன், தேர்ட் வந்து நார்மல் டெலிவரி ஆகுது அவங்களுக்கு. 42 yearsல ஒரு குழந்தை 2.6 kg. தட் லேடி இஸ் நாட் அவேர் ஷீ இஸ் பிரெக்னன்ட். அவங்களுக்கே தெரியல அவங்க வந்து பிரெக்னண்டா இருக்காங்கன்றது. நான் பேபி எடுத்ததுக்கு அப்புறமா நான் கேக்குறேன் அவங்க கிட்ட, எதுக்கு நீங்க வந்து டெலிவரி கேஸ் இங்க வச்சு பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. அந்த டாக்டரும் சொல்றாங்க, அவங்க ஹஸ்பண்டும் சொல்றாங்க, இவங்களுக்கு டெலிவரி ஆகுதுன்னே எங்களுக்கு தெரியல மேம் அப்படின்றாங்க. அந்த லேடி அவங்க என்கிட்ட சொல்றாங்க, எனக்கு தெரியாது மேம், ஐ எம் பிரெக்னன்ட் அப்படின்னு சொல்லி. இட் வாஸ் ரியலி ஷாக்கிங் ஃபார் மீ. நான் இந்த கேஸ், இந்த மாதிரி கேஸ் எங்கேயுமே நான் பார்த்தது இல்லை, இந்த மாதிரி கேட்டது கூட இல்லை. அண்ட் அந்த குழந்தை நீங்க பாத்திருப்பீங்க, தொப்புள் கொடி சுத்தி வரும்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு வந்து அதோட தலையில 3 தடவை சுத்தி இருந்துச்சு, ஒரு தடவை இல்ல 3 தடவை. இட் இஸ் ரியலி ரிஸ்க்னு சொல்லுவாங்க. குழந்தை வெளியில வரும்போது 3 தடவை சுத்தி அந்த குழந்தை வெளியில வந்துச்சு. அப்ப கைனகாலஜிஸ்ட் கிடையாது, குழந்தைங்க டாக்டர், பீடியாட்ரிஷியன்ஸும் கிடையாது. இட் வாஸ் அ மிராக்கல். நான் அந்த குழந்தைய எடுத்துட்டு அவங்கள ஃபுல்லா ரேப் பண்ணி, அவங்களுக்கு எதுவுமே இல்லை, வி வர் நாட் ரெடி வித் டெலிவரி கிட், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரேப் பண்ணிட்டு ஜஸ்ட் அவங்களோட ஷால்லே நான் வந்து அந்த குழந்தைய ரேப் பண்ணி நான் எடுத்துட்டு போய் என் ஐசியூல வச்சுட்டு, தென் ஐ எம் டேக்கிங் ஹர் டு த டெலிவரி டேபிள். அந்த பிளாசண்டா அந்த ரிமூவ் பண்றதுக்கு அந்த குழந்தையோட இதை வந்து இது பிளாசண்டான்னு சொல்லுவாங்க, அதை வந்து நான் எடுத்துட்டு போறேன். they were telling I am aware of that அப்படின்றாங்க. லக்கிலி இது லாஸ்ட் ஜூன்ல நடந்தது. லைக் 1 year அந்த பேபியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. they too are normal. இன்னைக்குமே அவங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே, அந்த குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அப்புறம் எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ரியலி அது வந்து ஒரு மிராக்கல் சொல்லுவேன். இட்ஸ் அ குட் திங் அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை அச்சீவ்மெண்ட் என்னோட லைஃப்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அந்த ஒரு விஷயம், அதுக்கும் லைக் கமெண்டேஷன் இஸ் பீன் சஜஸ்டட், லைக் அஃபிஷியலா இன்னும் இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ எல்லாருக்குமே எனக்கு நான் வந்து இந்த குரூப்ல நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, லைக் ஒரு திங் வந்து நான் சொல்றேன், லைக் ஏஜ் வந்து இட் இஸ் இன் நம்பர். நம்ம இந்த ஏஜ்ல லைக் 8 yearsல 10 yearsல 50 yearsல அப்படின்லாம் நான் நினைக்கவே கூடாது. எந்த ஏஜ்ல வேணாலும் we can achieve our goals. அந்த ஒரு விஷயம் நான் கண்டிப்பா இங்க சொல்லணும். செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து அதிகமாவே இருக்கணும் நமக்கெல்லாம். வந்து கேர்ள்ஸ் ரியலா சொல்ல போனா, ஆக்சுவலி நான் வந்து காலேஜ்லயும் ஸ்கூல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்டர் ஒர்க்கர். ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும், ஐயோ நம்ம பண்ணலாமா போலாமா அப்படின்னு. அந்த ஒரு இது இருக்கக்கூடாது எனக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து எனக்குள்ளேயே நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். எங்க அப்பா வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்வாரு, எப்பவுமே சொல்வாரு, படிப்பு தான் நம்மளோட சொத்து அப்படின்னு. அது வந்து இன்னமும் என்னோட மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். நான் வந்து யாருக்கும் உங்களுக்கு எல்லாம் வந்து சொத்து சேர்த்து வைக்கல, ஐ கிவன் யூ குட் ஸ்டடீஸ், அதை வச்சு நீங்க வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஒரு இது ரியலா நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு விஷயமா. அதே மாதிரி நம்மளோட இதுல வந்து எப்படின்னா, வி ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். நம் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது அப்படின்ற ஒரு இது வந்து நம்ம எப்பவுமே வச்சுக்கணும். ஏன்னா உங்க இன்னர்வீல் கிளப்ல ஐ ஹவ் சீன் ஆல் தி திங். நீங்க பண்ற ஒரு விஷயங்கள் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கும், பட் அதை ரிசீவிங் எண்ட்ல வந்து இட்ஸ் அ கிரேட் திங்.
கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னு போது அவங்களுக்கு வந்து இது ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நம்ம வந்து ஆடம்பரத்துக்காக எதுவுமே செய்யக்கூடாது. அவங்களோட தேவைக்காக செய்யும் போது ரியலி தே வில் ஹேவ் தட் திங் இன் அவர் தேர் மைண்ட் டில் லைஃப் லாங். அந்த ஒரு விஷயம் நம்மளால முடிஞ்ச வரையும் எல்லாருக்கும் எந்த நேரத்திலையும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கணும், உதவி பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் என்னோட மெயின் இது. So, and once again, I'm thanking you, Dr. Usha Nandini ma'am, and all the members of this Inner Wheel Club to inviting me and honoring me for this privilege award. Thank you so much, ma'am. Nandri. Well said, Shamala. There's no age for any age வந்து கிடையாது நீங்க to achieve a goal. It's you are just an example for it. And ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா உங்களை பத்தி உங்க சேலஞ்சஸை பத்தி எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கணும் நம்மளே. And you really presented yourself so beautifully well. Thank you Shamala. Thank you ma'am. Yeah, இந்த இது வந்து நாங்க நேத்து நைட் உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம்னு நினைச்சோம். Then we saw you are in West Bengal. So முடிச்சிட்டு we will send it. Actually நீங்க அட்ரஸ் கேட்கும் போதே I was about to tell நான் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கேன் மேம். எப்படி நீங்க இது பண்ண முடியும்னு. Yes. And now the floor is open. யாராவது question கேட்கணும்னா you can ask anything. Unmute பண்ணிட்டு கேளுங்க ஏதாவது கேட்கணும்னா anything to tell her. அண்ட் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னு விரும்புறேன். லைக் ஃபேமிலி சப்போர்ட் வந்து இட்ஸ் ரியலி என்னோட லைஃப்ல வந்து என்னோட பெட்டர் ஹாஃப் மை ஹஸ்பண்ட் இஸ் ஆல்சோ கிவிங் எ ஃபுல் சப்போர்ட் டு மீ. கண்டிப்பா வந்து எனக்கு சொல்லப்போனா என்னோட லேப்டாப் கூட என்னோட இதை யூஸ் பண்ண தெரியாது, எப்படி இது ஆன் பண்ணணும் போகணும் அப்படின்றது கூட. அது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் ஹி ஹாஸ் டோல்ட் மீ அண்ட் ஹி ஹாஸ் சப்போர்ட்டட் மீ அ லாட். அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம நம்ம இந்த அளவுக்கு வந்து கண்டிப்பா வரவே முடியாது. அது ஒரு மெயின் திங் அது. ஸோ எல்லாருக்கும் அந்த இது இருக்கும், எல்லாரும் அந்த இது ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் ஆர்மியில யார் போனாலும் லைக் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யார் இருந்தாலும் ப்ளீஸ் என்கரேஜ் தம் டு டூ அ சர்வீஸ் டு அவர் நேஷன். நான் எல்லாரையுமே ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், உங்களோட சர்வீஸ் வந்து இதோட நின்றுடக்கூடாது. யூ ஷுட் பி சர்விங் டு அவர் நேஷன் ஆல்சோ. லைக் இந்தியன் ஆர்மி ஜாயின் பண்ணி அதுல வந்து சர்வ் பண்றதுக்கு ப்ளீஸ் மோட்டிவேட் யுவர் கிட்ஸ். உங்களோட குழந்தைங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட எல்லாரையுமே ப்ளீஸ் மோட்டிவேட் பண்ணுங்க. இட்ஸ் ரியலி அ குட் திங். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஷியாமலா. Most challenging ஏதாவது ஃபீல்ட்ல சொல்றீங்களா? Something the very challenging you told me about the delivery. Something Yes ma'am. Field இதுலயா மேம்? Yeah, like borderல இருந்திருக்கீங்க. ஃபீல்டுல லைக் we have faced டைரக்ட்லா நான் ஃபேஸ் பண்ணது இல்ல. லைக் இட் இஸ் ஒரு 18 years old boy. அவன் ஜஸ்ட் ரெக்ரூட்டர். 18 years old அவன். ரெக்ரூட் ஆகி ஒரு 3 months கூட இல்ல. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அவனை வந்து எடுத்துட்டே போக கூடாது, லைக் பார்டர்ல வந்து எடுத்துட்டே போக கூடாது. அவனுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். 2 years 1 year of service கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் எடுத்துட்டு போகணும். லைக் அவனை எடுத்துட்டு போயிட்டாங்க, கூட்டிட்டு போய் அங்க வந்து ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. he had a gunshot injury. அவனோட முட்டிக்கு கீழே அடிபட்டிருக்கும். அடிபட்டு அவனை வந்து ஷிப் பண்ண முடியல. அங்க எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க, அந்த இது புல்லட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவனை ஷிப் பண்ண முடியல. அவனோட இது எல்லாமே வந்து என்ன சொல்றது, மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் மாதிரி போயிடுச்சு. அவனோட சிஸ்டம்ஸ் எல்லாமே கொலாப்ஸ்டு. அவனால பேச முடியல, கான்சியஸ் லெவல் கம்மியாயிடுச்சு, எல்லாமே இதா இருக்கு. அப்ப ஷிஃப்ட் பண்ணும்போது ஆக்சுவலி இது என்னோட ஃப்ரெண்ட் அவங்க சொன்னது. இது ஷி ஜஸ்ட் காட், அவங்க வந்து எப்படின்னா அத ஆக்சுவலா அதுல இருந்து ஒரு 40 minutes அந்த உதம்புன்னு சொல்லுவாங்க, அங்க இருந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு 45 minutes டிராவல். ஒரு நர்சிங் ஆஃபீஸர் ஷி ஹஸ் ஜஸ்ட் டைட் அப். அவனை வந்து கூட்டிட்டு வர முடியல, ஏன்னா ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் ஷி இஸ் ஒர்க்கிங். புல்லட் எடுத்துட்டாங்க, பிளஸ் அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் பண்ணியாச்சு. பண்ணிட்டு அவங்க எடுத்துட்டு வர முடியல. டிராவல் பண்ணிட்டு வரதுக்குள்ள கான்வை, ஆக்சுவலா வந்து கான்வை இதழ்னு சொல்லுவாங்க. கான்வை இது வந்து எப்படின்னா ஹில் ஸ்டேஷன்ஸ்ல போகும். அதுல வந்து நோ மூவ்மெண்ட் கொடுத்துருவாங்க. சில டைம் வந்து ரொம்ப ஸ்னோ ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா நோ மூவ்மெண்ட் கொடுத்துருவாங்க, வி கான்ட் மூவ். பட் அதுல வந்து 2 wheelers வந்து வர முடியும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஷி டுக் தட் கை
பேக் ஆஃப் ஃபேஸிங் பின்னாடி உட்கார வச்சு அவனால வந்து பிரீத் பண்ண முடியல. he is very in a pathetic condition. she has just tied that guy. அவங்களோட சேர்த்து டை பண்ணிட்டு அவங்க அங்க இருந்து கூட்டிட்டு வந்து ஷிஃப்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருந்து லைக் ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு 6 months ஆச்சு. அவனுக்கு வந்து இப்போ ஒரு 3 yearsக்கு அப்புறமா ஆம்புடேஷன்லாம் பண்ணி திருப்பி இன்னொரு ஒரு ஆர்டிபிஷியல் லிம்ப் வச்சு he has been recovered and last year we just spoken to that guy. அவன் சொன்னா எனக்கு வந்து ஒரு ஆபீஸ்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு கிளர்க்கா பண்ணிட்டு இருக்கேன் ஆர்மி இதுல. ஏன்னா அவங்க வந்து அவனை அபிஷியலாவும் ட்ரீட் பண்ண முடியாது. பிகாஸ் அவனுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆகி 3 months தான் இருக்கு. ஸோ அபிஷியலாவும் ட்ரீட் பண்ண முடியாம ஒரு சிவிலியனாவே அவனை என்ட்ரி போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை வந்து காப்பாத்து. அந்த ஒரு விஷயம். இன்னொன்னு எக்ஸாக்ட்லி எனக்கு பிளேஸ் தெரியல. சேம் ஒரு நர்சிங் ஆஃபீஸர், ஷீ இஸ் அ கேப்டன், இன்னொரு பொண்ணு கேப்டன். அவங்க வந்து கால் பண்றாங்க லைக் ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எப்படின்னா மேம் இது வந்து இட் வில் நாட் பி ஹாஸ்பிட்டல் செட்டப், ஒரு டென்ட் மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அங்கே வந்து மெடிக்கல் செட்டப்ஸ் எல்லாம் இருக்கும். அங்க எப்படின்னா கோல்டா இருக்கும்போது வி வில் ஹாவ் தட் லேம்ப், நம்ம இந்த மண்ணெண்ணெய் விளக்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வச்சு கொஞ்சம் குளிர் காயறதுக்காக கொஞ்சம் இது மாதிரி வைப்போம். அதுல என்ன ஆச்சுன்னா இன்னும் டீப் ஸ்லீப் லைக் 3 o'clock அந்த மாதிரி ஆகும்போது தட் லேம்ப் ஃபெல் டவுன் அண்ட் ஃபுல்லா ஃபயர் ஆயிடுச்சு. அந்த டென்ட் ஃபுல்லாவே ஃபயர் ஆயிடுச்சு. ஷீ இஸ் தேர். அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. ஜஸ்ட் ஃபோன் பண்ணி அவ பார்த்தா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஹாஸ்டல் இருக்க ஃப்ரெண்டுக்கு சொல்றா ஐ காட் அன் இன்ஜுரின்னு. ஃபுல்லா பேர்ன் ஆன பேஷண்ட்டை சேம் இதே மாதிரி 2 wheelerல எடுத்துட்டு வந்து காப்பாத்தின பொண்ணு. ஷீ காட் அ கமெண்டேஷன். பட் அன்பார்ச்சுனேட்லி ஆஃப்டர் அ மந்த் வி லாஸ்ட் தட் கேர்ள். ஷீ இஸ் ஜஸ்ட் அ கேப்டன் அண்ட் ஷீ வாஸ் அ சிங்கிள் சைல்ட். இது பூனேல நடந்த சிச்சுவேஷன் இது. லைக் ஃபுல்லா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 80% மேல இருந்துச்சு மேம். ஸோ வி குட் நாட் ரிவைவ் தட் கேர்ள். அந்த ஒரு இதுதான் வந்து 2 incidents I have heard. Actually, I was not posted in field hospital. So இந்த 2 incidents வந்து really heartbreaking in the business. Thank you, Shamala. Thank you so much. Thank you, ma'am. Thank you for accepting to come in your busy schedule. Thank you. So So over to the president, please. Sangeet, president. கார்த்தி ஸ்வீட் கூட மதியம் நான் சரியா சாப்பிடல. ஹலோ சங்கீதா மேம், சங்கீதா I think அவங்களோட இதாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க. ஓகே. யா சங்கீதா. அதுக்கு முன்னாடி அந்த பேபி பத்தி சொன்னாங்கல்ல, பாரதி பேபி. ஸோ அதுக்கு வந்து லைக் ஸ்பைனல் மஸ்குலார் அட்ரோஃபின்னு அது. ஸோ 2 yearsக்குள்ள அதுக்கு அந்த ஒரு ஜீன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. ஸோ அதை வந்து நம்ம 16 crores ஆகுது. ஆக்சுவலி 22 crores ஆனிச்சான். பட் நம்ம சென்ட்ரல் வந்து ஜிஎஸ்டி இதெல்லாம் பண்ணனால தே ஹேவ் அதை இது பண்ணனால இப்போ வந்து நமக்கு 16 crores கேட்டிருக்காங்க. அண்ட் திஸ் பேபி இஸ் ஃப்ரம் நாஞ்சிக்கோட்டை. ஸோ இந்த பேபிக்கு நம்ம எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு ரெக்வெஸ்ட் வந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம எல்லாரும் நினச்சோன்னா லிட்டில் பிட் லைக் ட்ராப் இன் த ஓஷன் மாதிரி கொடுத்தா கூட, அது எப்படி சொன்னாங்கன்னா 100 into 16 லட்சம் பேர் கொடுத்தோம் அப்படின்னா இட் வில் பிகம் 16 கோடி அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் வி கேன் those who willing to sponsor for this child, like because இது நம்ம மட்டும் இல்லை, இட்ஸ் வேர்ல்ட் வைட் எல்லாரும் all are trying to help her. ஸோ நம்மளும் ஒரு சின்ன இது கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். That's what Sangeeta was asking. And இது வந்து நம்ம நிச்சயமா எல்லாரும் பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்ல அண்ட் ஃபேஸ்புக்ல எல்லாத்துலயுமே. ஸோ இஃப் விஷ் we can go forward with this. Yes, Nandini ma'am, நான் ஒரு 5,000 கொடுத்துறேன்பா. Oh wow. Yes. Yes.
Thank you, Bharati. பாரதி அந்த பாரதி கேவ கொடுக்குறா. Yes, correct. Thank you. இல்ல அது ரொம்ப டச்சிங்கா இருக்கு. அந்த வீடியோ பார்த்தோம் நம்ம. அதுக்கு அந்த குழந்தைக்கு 1.5 வயசு ஆகுது, நடக்க முடியல. அந்த 2 இயர்ஸ்க்குள்ள ஏதோ இன்னும் ஒரு 1 or 2 months தான் இருக்கு போல. அதுக்குள்ள அந்த ஜீன் இருக்கணும் அப்படின்னாங்க. So it's ஒரு forward பண்ணீங்க அப்படின்னா we will all do that. We can talk about this in the WhatsApp also. Over to President Sangeeta, please. Okay, then Rekha, you can go forward with the birthday wishes. Sangeeta, connect ஆகட்டும். Okay, Nandini. Birthday and wedding day wishes. I request our secretary, Mrs. Bharati Govindaraj, to present the birthday and wedding day wishes. Yes. Anniversary members who celebrated their birthdays in August are PP Mrs. Suryakala Govindarajan ma'am, PP Mrs. Rahima Jamal, also known as Hansa ma'am, Dr. Bragadiswari ma'am, PDC Mrs. Usanandini Vishwanathan ma'am, PP Mrs. Sudendra Rajagopal ma'am, our club editor Mrs. Rekha Kubendran, IWC members who celebrated the wedding anniversaries in August are PP Mrs. Alamelu Chidambaram ma'am, Mrs. Chitra Jayasilan ma'am, co-editor Mrs. Chitra Jayasilan ma'am. IWC members who will be celebrating their wedding anniversaries before September 2021 are PDC Ushanandini Vishwanathan, Mrs. Lata Annamalai, Mrs. Nandini Saktivel. Thank you. Any other matter? This is the time to share our thoughts and ideas with our club members. Please proceed. Our President Sangeeta. Sangeeta, can you hear me? சொல்லுங்க மேம். Sangeeta. கேக்குது மேம். நிர்மலா மேம், நம்ம இப்போ இந்த மீட்டிங் வந்து வெபெக்ஸ் மீட்ல மீட் பண்றோம் இல்லையா? ஆமா. அத வந்து நம்ம கூகுள் மீட்டுக்கு மாத்தி நாங்களே ஒரு யூசர் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாமா மேம்? இது லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால இதையே யூஸ் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. கூகுள் மீட்டுக்கு நீங்க பே பண்ணி கிளப் பே பண்ணி என்ன புதுசா கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல, ஏன்னா இப்ப நெக்ஸ்ட் மந்த் வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுனால இல்ல எல்லாமே இப்ப நானும் பாரதியும் எல்லாருமே ரொம்ப ஈஸியா சிஸ்டம்ல ஆபரேட் பண்ணிட முடியுங்கிறதுனால so we can help you, that's all. இல்ல மேம், இது நமக்கு கரெக்டா போயிட்டு இருக்கே. நம்ம இத சேஞ்ச் பண்ணோம்னா எல்லாமே நமக்கு கொஞ்சம் இதா இருக்கும். ஆக்சுவலா லாஸ்ட் இயரே நம்ம கேட்டோம். இல்ல இப்போ இது கரெக்டா போகுதுன்னா நம்மளால பண்ண முடியாதுன்னு கிடையாது சங்கீதா. இல்ல நம்ம முடியும், நம்ம யூஸ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு தான். இல்ல அப்புறம் ஹோஸ்ட் கோ ஹோஸ்ட் மாத்திட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம புதுசா ஒரு ஐடி தானே போட போறோம். ஒவ்வொரு தடவையும் அதே லிங்க்ல தானே வர போறாங்க. ஐடி ஒன்னு நம்பர் போட்டு யூஆர்எல் போட்டா ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிளிக் ஆகி அதுல உள்ள வர போறாங்க. அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸ் மீ மதிமலா, நம்ம இந்த டிஸ்கஷன்லாம் அப்புறம் கூட பண்ணிக்கலாம். கெஸ்ட்லாம் இருக்காங்கல, வில் finish the meeting I think. இல்ல இப்போ என்ன டவுட் கேட்கணும்னு சொன்னாங்கல்ல மீட்டிங்ல. இல்ல இதெல்லாம் இல்ல, வேற இந்த சம்பந்தமா தான் கேட்டேன். இதெல்லாம் நம்ம அப்புறம் தனியா பேசலாம். Shall I proceed? Yeah, please. Games. To make this evening pleasant and joyful, our Joint Secretary is ready to entertain us through games. I invite Mrs. Malini, Joint Secretary, to present her games. Good evening, one all. A very pleasant evening. Very happy about it. Conduct games to the prestigious clubs. Here all are legendary people. I'm very proud to conduct to you all people. I couldn't enable my video because I am in informal dress, so don't mistake me. In some other occasion I show my face in a very beautiful way. Thank you so much. Shall we go back? Okay, now I am going to present my screen. Please be ready.
Is it visible? My screen is visible there? No, இல்லப்பா. not yet. No. No, மாட்டேங்குது. no, 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 no. not Just at a all. moment. Just a moment. Just a moment, ma'am. Excuse me. Oh, sorry. Okay. Is it okay? இல்லையே ஒன்னும் வரலையே மாலினி. Valliya, just a minute, ka chicho. ஸ்கிரீன் கண்டுபிடிக்கிறதா கேமா? இல்ல 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 இல்ல. Just a minute. Microsoft Google Drive. You're able to share இல்லையா? Share on the button. Yes, yes. இல்ல இல்ல இருக்கு. I knew that the way, but I don't know why it connected. Not connected. ஐயோ, ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். என்னாச்சுன்னு தெரியலையே. டென்ஷன் ஆகாதீங்க. ஒருவேளை உங்க ஃபேஸ்ல காமிக்கிறதுனால அதுவும் காமிக்க மாட்டேதோ என்னவோ. என்னன்னு தெரியல. இல்ல ஆமா. ஓ பரவாயில்ல. முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். துப்பட்டா போட்டுக்கவா? அவ்வளவுதான் வாங்க. என்னப்பா நம்மளுக்கு தெரியாத பேச என்னப்பா நீங்க? இதுங்க WebEx would like to access google.com. So என்னமா Nirmala ma'am, there is an option for optimize for image and optimize for video. I choose that option, optimize for image. Okay. But I couldn't join it into that, ma'am. Yeah. வருதே. Okay, fine. Thank you. நீ முகத்தை காட்டுறேன்னு சொன்ன உடனேயே Is it visible? யா சூப்பரா இருக்கே. மாலினி நீயா 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 நீயா? Okay. Now is it okay? Is it visible? If please don't laugh. Akka, okay. Is it visible now? Yes, fine. Yes, ma'am. உங்க டிரைவ்ல exclusive only for our PDCs. Okay. Okay, no problem. Many times they lose opportunities. So, other than PDCs, please just wait for some time. Okay, fine. Okay. Wait. என்ன எங்களுக்கு டைம் டேபிள் ஸ்கூல் இதெல்லாம் காமிக்கறாங்க? Just இருமா please அக்கா ரேகா அக்கா please. Okay. This is a quiz for connect this word and find out the song which is familiar, the old song. Raja Vijay aunty, Kalai aunty, யாரு யாது? நான் பாடிட்டேன். உஷா காவா? Okay, fine. Very good. Super. Fine. அக்கா கொஞ்ச நேரம் உங்களுக்கு எல்லாம் வேற வச்சிருக்கேன்க்கா. உங்க கலை ஆண்டி, சுந்தரி ஆண்டி, விஜயா ஆண்டி அவங்க எல்லாம் அட்டென்ட் பண்ணட்டும். Only please give your answer by orally. Unmute yourself and tell me the answer. சொன்னனால அது Okay, sir. Okay. It's a trial version. Hello, Malini. Questionல answer தெரியல. Next we go for with competition. அப்படியே நீ படிக்கங்க. விஜய் ஆண்டி please. இல்ல அது செகண்ட் ஸ்லைடா முடிஞ்சிச்சு. அதான் நீ பாட்டு. Are you there? Clear உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். கண்டுபிடிச்சு எடுத்துர்க்கேன். Please.
Vijay aunty. நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா சொல்லல. சொல்ல வேண்டாம். இருக்காங்களா ஆண்டில இருக்காங்களா? இது என்ன பாட்டு? Shall I go to next slide? இருக்காங்களா? அது இருக்காங்க மாலினி, தலைமதி ஓகே ஓகே. தலைமகள் ஆண்டி இருக்காங்க. சுந்தரி ஆண்டி is there. Okay. காமாட்சி ஆண்டி is there. Even Kamachi aunty also participated. Please welcome to participate. Aunty Kamachi aunty, you to join in this round. ஹலோ காமாட்சி ஆண்டி சேர்ந்தாக்கா நம்மளுக்குலாம் பிரைஸ் கிடைக்காதுப்பா. இருக்கட்டும், அவங்க எல்லாம் வரவே மாட்டேங்கிறாங்களா கேம்ஸ்க்கு. நீங்க தான் இப்ப பார்த்தாலும் விளையாடுறீங்களா? Shall we go to next round, ma'am? I think no one is ready. This is ஆடலுடன் பாடலை கேட்டு. பாடலை கேட்டு. Yes. Okay. So you people. குடியிருந்த கோவில். Yes. செய்தி கேட்டு. என்னது? Yes, correct. Who is that? செய்தி கேட்டு. என்ன கேட்டு? சின்ன பையலே செய்தி கேளடா. செய்தி கேளடா. You are too fast. நீ யோசிக்கவே விடல மாலினி. Okay, next slide. This is not included for competition. Only for senior members only. I conduct this game, but no one is ready. Okay, shall we go to next round, aunty? Akka. குமாரியா? எல்லாரும் ஆன்சர் பண்ணட்டும். Let it be open for all. Okay, go ahead. From here after the competition going to be start. Yes, proceed. ரோஜா மலரே ராஜகுமாரியா? நான் சொல்லிட்டேன். நான் கேட்கல. என்னாச்சு? தெரியலையே, கைய காமிக்கிறாங்க, கண்ணை முடிக்கிறாங்க, அது ரெண்டும் தெரியல. லில்லி மலருக்கு கொண்டாட்டம். மாலினி வெறும் பழைய பாட்டா சூஸ் பண்ணிருக்காங்க. எனக்குலாம் தெரியாது வேற. அவங்க சீனியர் ஆண்டிக்காக. Okay. So this one, super. Okay. கண்டுபிடிச்சிட்டாங்க. Bihara. சூப்பர். கும்பகோணம். இல்ல. மாலினி பாருங்க ஆன்சர் பண்ணிட்டாங்க காமாட்சி ஆண்டி. Who said காமாட்சி ஆண்டி சொல்லிட்டாங்க. Okay, I can move on to the slides. Okay. Auntie had my phone. Oh, fine. Okay. So now the going to start. It's a vegetable name. Aadhar card. காலிஃப்ளவர். யார் இது? ரேவதி. Oh, super, Revati. Fine. Okay, shall I move to next one? ஒண்ணும் தெரியாது. Find out the vegetable name. R plus L. யாரு? Who said the answer? எனக்கு இண்டிகேஷன் வரல. ரேவதி. ரேவதி all time only games playing. இன்னைக்கு தான் நம்ம போர்ஷன் வந்திருக்கு. நேத்து அவுட் ஆஃப் போர்ஷன்ல கேட்டிங்களா?
Oh, okay, okay. Potato. Potato. Who's யார் சொன்னது இப்போ? Chan. Shan. Okay. Game lady. Fight begins. Fourth question. 10 question is there. Get the biscuit. Biscuit. Treat biscuit. Treat. நான் president Rekha. Right? Yes. Rekha. Treat. Okay, fine. Next, fifth question. Name biscuit name. Milky Kiss. யாரு? Shan. Chan. Okay. Now I got sixth question. What is the national fruit of India? Mango. யாரு சொன்னது first? எல்லாருமே. இல்ல நம்ம குவாவா வச்சுக்கலாம். நிர்மலாக்காவா? Mango, first answer. Okay, now I want to seventh question. ஆஃப் பண்றது எப்படி மாதிரி? The fourth option is Ashoka. Ashoka tree. Banyan. Who said Banyan? Shamla. Ma'am. Yeah, very good. We will give 1 point to Shamla ma'am. Yes. You Okay. Next question. அக்கா இருந்துட்டு போட்டுக்கா, நம்ம கெஸ்டுக்கு கொடுத்துருவோம். What is the national aquatic animal of India? Shark. Good. Who said that answer? Ganges River. Ushaka, I think so. Ushaka, va. யாரு? Jayalalitha madam. Okay, fine. Good. The correct answer is Ganges River Dolphin. Jayalalitha. Okay, fine. என்ன எல்லாரும் over answer பண்ணிருக்கீங்க. Next, ninth question. Please, can you find out the puppy among these pandas? You just mark it and send to my WhatsApp number. I give the mark which I received the first one. First come, first serve. Please, can you screenshot the image and point out the image? Dear ladies, please use a screenshot that picture and send it to my WhatsApp. Which one I receive first, I will give to the mom. Please find out the puppy on these pandas. Okay, shall I move to next one? Yes. The last question. So among this letter, there is a letter T is available. So please note it and mark it, send to me. Okay, that's all. Thank you so much. Thank you, Malini. It's nice, very nice. Yes. Thank you. Okay, a lot of things. Hello. Totally 10 questions. Don't share பண்றேன்க்கா, share பண்றேன். Yes. Please take the screenshot for. Okay. I give mark for the first question. Okay. To my personal number. Thank you all. Thank you. Good job. Just a moment, I will share that result.
This is an yesterday result. First prize goes to Mrs. Mai. She secured 7 marks out of 20. That goes to Mrs. Mai out of 20. Third prize. Thank you for this opportunity. Thank you, Malini. Thank you so much. பிரியாணி யாரு முடியப்பா? Yes, ஆமா ஜென்மப்பிரியா யாருப்பா அது? Thank you. sorry, Shan. Original பேர் மறந்து சண்முக வடிவு. Okay. பரவாயில்ல just joking. Sorry dear, sorry. Okay, bye. Take care. No problem, just kidding you. Okay, fine. Shall I leave the meeting, please? Thank you, Malini. Hey, Chitu. Vote of thanks. விருந்தோம்புதலும் நன்றி பகிர்தலும் நம் தமிழனின் தலை சிறந்த பண்பு. பண்பினை பறைசாற்றும் வகையில் நமது சங்க செயலாளர் அவர்களை நன்றியுரை ஆற்ற அழைக்கின்றேன். முதல் பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தரும் சிறப்பித்த அனைவருக்கும் சிறப்பு அனைவருக்கும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணிய மாலினி அவர்களுக்கும் ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ண நிர்மலா மேடம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ. Thank you, Shamla ma'am. We had a great evening with you. Nirmala ma'am. Nirmala ma'am. Nirmala ma'am. சொல்லுங்க. நம்மளுடைய இல்ல அவங்க ஷாம்லா மேம் லீவ் ஆயிட்டாங்களா? இருக்காங்க. இல்ல மேம் இருக்கேன் நானு. இல்ல அவங்கள்ட்ட கேக்குறேன். நான் நிர்மலா மேம் கிட்ட தான் பேசுறோம். இல்ல நம்ம வெப் இதுல நீங்க எல்லாமே அப்லோட் பண்ணிருக்கீங்களா நம்மளோட வெப்சைட்ல? நம்மளோட இன்டர்வியூ இது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிருக்கீங்கல்ல மேம்? இப்போ அதுக்கு அடுத்தது நம்மளோடது எல்லாத்தையுமே இப்போ இருக்கிற எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும்ல? ஆமா ஆமா. அப்டேட் பண்ணணும்ல? ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணனும். அவரோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்கிறேன். ஏன்னா ஹோஸ்டிங் அவங்க தான் பண்றாங்க. நம்ம ஒரு இடத்துல சைன் பண்ணிருக்கோம்ல அவங்க தான் பண்றாங்க. சரி. இப்ப எங்களுதே இன்னும் கடைசி வரைக்கும் வந்து அப்லோட் பண்ணதை நான் ரிவ்யூ பண்ணல. நான் உங்க கான்டாக்ட் நம்பர் அனுப்புறேன். உங்க போட்டோஸ் எல்லாம் அனுப்புனீங்கன்னாக்கா அவங்க அப்லோட் பண்ணிப்பாங்க. அப்படி இல்ல மேம், இப்போ நீங்க உங்க பீரியட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க சர்வர் ஐடி பாஸ்வேர்ட் மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்களே அதுக்கு அடுத்து இந்த வருஷம் நாங்க பண்ணிடுறோம். அதாவது அவரோட நம்பரும் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே கொடுக்குறேன். ஓகே மேம். லீட் பண்ணலாமா? ஒண்ணுமே சொல்லு. Hello, Usha ma'am. Yeah, thank you, Shamla. Thank you so much, ma'am. Thanks for calling me. No, it's really Independence Day celebration. Thank you, ma'am. We are really ஒரு நல்ல பர்சன் ஆனர் பண்றோம் அப்படின்னா we are really privileged and honored for that. Oh, thank you so much. It's my pleasure. ரொம்ப நன்றி. Yeah, thank you, Shamla. Thank you for all the members who has just nominated and represented me. Thank you, Shamla ma'am. Yes, ma'am. Hi, ma'am. Hi, ma'am. Okay. I will leave the meet. We can leave the meet. Thank you, ma'am. Thank you, Shamla. Bye. Bye.
Hi, ma'am. I'm hearing